நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போன மே மாதத்தில் நான் இங்கே ப்ரேயருக்கு வரும்போது ரொம்ப சரீர பலவீனத்தோடு வந்திருந்தேன். கால் ரெண்டுமே ரொம்ப நீர் கோர்த்து ரொம்ப நடக்க முடியாமல் வந்திருந்தேன். அந்த இடத்துல உட்காந்து தான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ணி ஆராதனை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க இங்கே ஆராதனை எடுக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து அந்த முழங்கால கீழே இருக்கிற போன் அப்படியே கொண்டு வந்து என்னுடைய காலில் இணைச்சாரு. அதை நான் தரிசனமாக பார்த்தேன். அதே செகண்டில் அண்ணனும் அதே போன் எடுத்துகிட்டு வந்து என் காலில் இணைச்சாரு. அந்த நிமிஷமே எனக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னைக்கு நான் பரிபூர்ண சுகத்தோடு இருக்கேன். என் பேர் பால் ஜெபக்குமார், கணபதி மாநகர்லேருந்து வரேன். நான் கடந்த ஒரு 6 மாதமாக கடன் பிரச்சனையில் சூசைட் பண்ணுற அளவு நான் போயிட்டேன். மனைவி லோன் ஒன்று அப்ளை பண்ணியிருந்தாங்க. குடும்ப பிரச்சனைனால தான் இந்த மாதிரி நினச்சிட்டே இருந்தேன். அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ண வரலாம், நல்லபடியாக நடக்கும், வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டே தான் வந்திருந்தோம். ஜனவரியில் லோன் ஒன்று அப்ளை பண்ணி ஓகே ஆயிடுச்சு. ஆனால் மிஷின் எடுக்க முடியாமல் எல்லாமே தடங்களாகவே போயிட்டு இருந்துச்சு. அங்கிள்கிட்ட ஏப்ரல் மாதம் வந்திருந்தேன். கடைசியாக வந்திருக்கும் போது தான் அடுத்த டைம் வரும்போது நீ நல்ல முடிவோடு வருவ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், வழி விடுவார் அப்படின்னாங்க. கண்டபடி எல்லா இடத்துலையும் மேனேஜர் முதற்கொண்டு எல்லாரும் அப்ரூவ்டு கொடுத்து ஓகே பண்ணி மிஷின் எடுக்கிறதுல உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவர் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது உமது சித்தமாயிருக்கிறது. தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். பரலோகத்திலிருந்து உண்டாகிற பெரும் சத்தம் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறது? இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஸோ இன்றைக்கு இயேசு உங்கள் வீட்டிலே எழுந்தருளி வரும் பொழுது எப்படி சகையுடைய வீட்டிலே மாற்றம் வந்ததோ, சகையுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்ததோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு உங்கள் வீட்டெல்லாம் மாற்றிட்டாரு, வீட்டெல்லாத்தையும் சரிப்படுத்திட்டாரு. இப்போ நீ சரியாகணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீ இருக்கிற இடத்துல, ஆண்டவரே என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் இன்றைக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். என்னுடைய பழைய வீட்டிற்கு நீர் முடிவு கட்டி அதை ஒரு புது வீடாய் எனக்கு மாற்றி உம்முடைய வெளிச்சத்தினால நிரப்பினீர். இருண்டு போன என்னுடைய வாழ்க்கையும் வெளிச்சத்திற்கு வரும்படி என்னுடைய இருளின் குணாதிசயங்களுக்கு நான் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. அன்றைக்கு சகையுடைய வீட்டிற்கு இயேசு போனார். சகை ஆசையாய் அழைத்து கொண்டு போனான். அவர் போகிறது வரைக்கும் அந்த வீடு ஒரு இருளின் வீட்டாயிருந்தது, ஒரு ஏமாற்றுக்காரனுடைய வீடாயிருந்தது. ரட்சிப்பிற்கு அடையாளமே இல்லை, அங்கே அதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு வீடாயிருந்தது. ஆனால் இயேசு உள்ளே போன உடனடியாக அவனுடைய மனசாட்சி அவனோடு பேச ஆரம்பித்தது. அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் அநேகரை ஏமாற்றி அநேகம் பொருள் சம்பாதித்திருக்கிறேன். இன்றைக்கு யாரெல்லாம் ஏமாற்றணும் இன்றைக்கு லிஸ்ட் எடுக்கிற ஆண்டவரே, அத்தனை பேருக்கும் அதை பல மடங்காக நான் திருப்பி கொடுக்க தீர்மானிக்கிறேன். இன்றைக்கே முடிவெடுத்தேன். ஏன்னா இயேசு என் வீட்டிற்குள்ளால நான் குடியிருக்கிற வாசஸ்தலத்திலே இயேசு வந்ததற்கு பிறகு நான் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்கக்கூடாது, இயேசுவை போல ஒரு நல்ல மனுஷனாக இருக்க வேண்டும். அவன் முடிவெடுத்தான். 2வது சொல்லுகிறான்,
ஆண்டவரே, என்னுடைய லைஃப்லையே ஏழைகளுக்கு யாருக்கும் உதவி செய்த பழக்கமே எனக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டீங்க, எல்லா ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதனால் உங்கள் குணாதிசயம் என் குணாதிசயமாய் மாறும்படி என் சொத்தை எல்லாம் விற்று அதில் பாதி சொத்தை நான் ஏழைகளுக்காக விற்று கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். என்னுடைய சொத்தில் பாதியை விற்று என் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், பாதியை மாத்திரம் எனக்காக வைத்திருக்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் நான் எந்த ஏழைகளுக்கும் எந்த உதவியும் செய்தது கிடையாது. மனமாற்றம். அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு உன்னுடைய முழு குடும்பத்திற்கும் ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கும்படி. எப்படி அந்த சகையுடைய வீட்டிலே ஆண்டவர் வாசம் செய்யும் பொழுது, அவன் தங்கியிருந்த அந்த வாசஸ்தலத்தில் இயேசு போன பொழுது அவனுக்குள்ளால மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டதோ, வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருடைய மனசாட்சியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய மனசாட்சியை உயிர்ப்பிக்கிறார். உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் எந்தெந்த விதத்திலே தராசிலே குறைவுபட்டவர்களாக இருக்கிறீர்கள். அவன் 2 குறை இருந்துச்சு, 2ஐயும் கிளியர் பண்ணிட்டு இயேசுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை அவன் அன்றைக்கு பெற்றுக்கொண்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன் வீட்டிற்குள்ளே பிரவேசிக்க ஆசைப்படுகிற என் இயேசுவுக்கு உன் சின்ன இருதயத்தை திறந்து கொடு. அப்பொழுது உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா திருக்கும் கேடும் மாறும். உன் சின்ன இருதயத்தில் என் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தால் கல்லான இருதயம் நவமான புதிய இருதயமாய் மாறும். அடுத்தவர்களை கேடு நினைத்த உன்னுடைய இருதயம் அடுத்ததற்கு நல்லதை நினைக்கக்கூடிய ஒரு இருதயமாய் மாறும். இயேசு எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ அதே போல நீங்கள் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் இயேசு வாசம் பண்ணிட்டாருன்னா உங்கள் வீட்டில் என்னெல்லாம் நடக்கும், என்னென்ன ஆசீர்வாதங்கள் நடக்கும், அதை தான் இந்த நாள் செய்தியிலே ஆண்டவர் தங்கி வாசம் செய்கிற அந்த வாசஸ்தலங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன கிருபைகளை கொடுக்கிறார். முதலாவது, ஆண்டவர் வாசம் செய்கிற உன் வீட்டிலே ஆண்டவர் வந்துட்டார்னா உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு இரக்கம் பண்ணுவேன்னு சொல்கிறார். உன் வீட்டுக்கு வந்த உடனே ஆண்டவருடைய இரக்கம் உன்மேலே பிரகாசிக்கும், உன் பிள்ளைகள் மேலே பிரகாசிக்கும். அந்த இரக்கம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய அற்புதங்களை கொண்டு வரும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்றாருன்னா, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு, நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும், அரண்மனை முன்போல் நிலைப்படும். நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அங்கு வந்த உடனே என்ன நடக்கும்? முதல்ல உன் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய சிறையிருப்புகளை மாற்றுவார். அவருடைய பாவத்தின் சிறையிருப்பு, சாபத்தின் சிறையிருப்பு, வியாதியின் சிறையிருப்பு எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு பர்த்திமேயு என்கிற பிச்சைக்காரனுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்தார். அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட பொழுது அவன் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நிற்கிறான். முதல்ல அவன் ஆண்டவரே எனக்கு பார்வை அடைய வேண்டும் என்று கூப்பிடவில்லை. அவனுக்கு தெரியும் இயேசு என்னை பார்த்துட்டாருன்னா, என்னை கூப்பிட்டுட்டாருன்னா, என்னை கூப்பிட்டு எனக்கு ஏதாவது கண்டிப்பாக தருவார் என்று தெரியும். எனவே தான் சொல்லுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவன் வாசஸ்தலங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன். யாருடைய வாசஸ்தலங்களுக்கு? யாக்கோபுடைய கூடாரங்களின், அவருடைய கூடாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு நான் இரக்கம் செய்வேன். அப்போ இவனுக்கு ஒரு பெரிய சிறையிருப்பு. என்ன? வியாதியின் சிறையிருப்பு. எனக்கு இரங்கும் என்று கேட்ட உடனடியாக இயேசு அந்த சத்தத்தை கேட்டு அந்த இடத்துல நின்றார். அவனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னார். அது வரைக்கும் அவன் சத்தம் போடும்போது, முதல்ல சத்தம் போடும் பொழுது இயேசு அதை கவனிக்கவில்லை. அந்த நேரத்தில் கூட இருந்த ஜனங்கள் எல்லாரும், இயேசுவை தொந்தரவு பண்ணாத, நீ சத்தம் போடாதேன்னு அவனை அடக்கினார்கள். அவனை அமுக்குனாங்க. நேத்தைக்கு வரைக்கும் அநேகர் உன்னை அடக்கி வைத்திருக்கலாம். நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதற்கு கூட தடை இருந்திருக்கலாம். இயேசு இடத்தில் நெருங்க முடியாதபடிக்கு உனக்கு தடை இருந்திருக்கலாம்.
அன்றைக்கு அப்படித்தான் அவனுக்கு தடை இருந்தது. ஜனங்கள் இயேசுவிடத்தில் அவனை நெருங்க விடவில்லை. நீ சத்தம் போடாதப்பா, ஆனாலும் நெருங்க முடியலைன்னாலும் பக்கத்தில் போக முடியலைன்னாலும் ஏதோ ஒரு மூலை நின்று இயேசுவேன்னு கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அந்த சத்தம் இயேசுவின் செவிகளிலே கேட்ட பொழுது அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது இவனோடு கூட யாரெல்லாம் இருந்து இவனை இயேசுவிடத்தில் நெருங்க விடாமல் தடுத்தாங்களோ இப்போ அவங்களே சொல்கிறாங்க, இயேசு என்னை கூப்பிட்றார், நீ போப்பா என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பிறகு நீ இயேசுவிடத்தில் நெருங்க முடியாதபடி தடையாயிருந்தவர்கள், உன்னை பாவத்திற்கு நேராக அழுத்தினவர்கள் அத்தனை பேரையும் தாண்டி ஆண்டவர் இன்றைக்கு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் கூப்பிட்டவன் அவன்கிட்ட கேட்டார், உனக்கு என்னப்பா செய்யணும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? பொதுவாக பிச்சை கேட்குறவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவரே எனக்கு பிச்சை போட்டுட்டு போங்க, இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போங்க, கொடுத்துட்டு போங்க, இல்லை சாப்பாட்டுக்கு வழி பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா ஒரு 5 தங்க காசு கொடுங்க, வெள்ளி காசு கொடுங்க, இல்லைன்னாச்சுன்னா பணம் கொடுத்துட்டு போங்க, எனக்கு மாற்று வஸ்திரம் வேணும், அப்படித்தான் அவர்கள் கேட்பார்கள். ஆனால் இந்த பிச்சைக்காரன் கூப்பிட்டது மனுஷன் அல்ல, பிச்சை கேட்கிறதற்கு இயேசு என்னை கூப்பிட்டிருக்கிறான். இயேசுவிடத்தில் போய் ஒரு மனுஷன் பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தான் அவன் கேட்டான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். அப்படின்னா என்ன தெரியுமா? என் கண்களை மட்டும் திறந்து விட்டுருங்க, ஏதாவது வேலை செய்து பிழைச்சிக்குவேன். அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேலை செய்ய பிழைக்க முடியாதபடிக்கு உனக்கு என்ன தடை இருக்கிறதோ அந்த தடையை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு உடைக்கிறார். அது பலவீனமாக இருந்தாலும் சரி, முடக்கமாக இருந்தாலும் சரி, உன் மனசே உன்னை முடக்கி கட்டி வைத்திருந்தாலும் சரி, எல்லா சிறையிருப்புகளை ஆண்டவர் மாற்றி நான் வேலை செய்து பிழைச்சிக்கும் ஆண்டவரேன்னு அவன் சொல்லாமல் சொல்கிறான், என் பார்வை அடைய வேண்டும். ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்துபடியே உனக்காக கடவுள். உடனே அவன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின்னாலே போனான். அவனை அதட்டின ஜனங்கள் இயேசுவிடத்தில் நெருங்க முடியலை. இப்போ ஆண்டவர் செய்த அற்புதத்தின் நிமித்தம் அவன் இயேசுவிடத்திலே நெருங்கி அவரோடு கூட பிரயாணப்படும்படிக்கு அவருக்கு பின் சென்றான். அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணுகிற ஒரு ஃபாலோவராக மாறினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இன்னும் இயேசுடைய ஃபாலோவர்ஸாக மாறாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் இன்னும் இயேசுவிடத்தில் நெருங்கி வராதபடிக்கு, கிட்ட வராதபடிக்கு, இயேசுவை குறித்து தவறான கருத்துக்களை யாரோ சொல்லி உன் பிள்ளைய இயேசுவிடத்திலேருந்து ரொம்ப தூரமாக பிரித்து வச்சிருக்கிறாங்களோ அத்தனை தடைகளையும் ஒட்டச்சி, அந்த சிறையிருப்பை ஒட்டச்சி உன் பிள்ளைக்கு இரக்கம் செய்யும்படிக்கு உன் வாசஸ்தலத்துக்குள்ளே வந்திருக்கிறார். எப்படி அவன் அதன் பிறகு இயேசுக்கு நெருக்கமாய் மாறினானோ, இயேசுவுக்கு தூரமாயிருந்த உன் பிள்ளைகள் இயேசுவுக்கு நெருக்கமாயிருப்பார்கள். இயேசுவை குறித்து அவதூறு பேசின உன் பிள்ளைகள் என் இயேசுவை குறித்து நல்ல காரியங்கள் பேசுகிறதை உங்களுடைய கண்கள் காணப்போகிறது, உங்களுடைய செவிகள் கேட்கப் போகிறது. காரணம், ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைங்க எல்லாரையும் கர்த்தர் இன்றைக்கு சீர்படுத்த விரும்புகிறார், சரிப்படுத்த விரும்புகிறார், அவர்களை பயன்படுத்த விரும்புகிறார். உன் வாசஸ்தலங்களுக்கு அவர் இறங்கும்படிக்கு எல்லா கட்டுகளை அறுத்து சிறையிருப்புகளை மாற்றி, என்னென்ன சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, ஒரு மாந்திரிக சிறையிருப்போ, பாவத்தின் சிறையிருப்போ, அக்கிரமத்தின் சிறையிருப்போ, தேவையில்லாத தொடர்பு என்கிற சிறையிருப்பு எல்லாத்திலும் ஆண்டவர் இன்னைக்கு அவங்கள வெளியே கொண்டு வந்து அவனுடைய வாழ்க்கையை மறுபடியும் மேட்டின் மீது எடுப்பித்து கட்டி அரண்மனை போல் அவனை நிலைநிறுத்துவாரான். ஆண்டவர் சொல்றார், அவனை கொண்டு வந்து அப்படியே விட மாட்டேன், அவனை அப்படியே திருப்பி கொண்டு வந்து அவனுடைய வாசஸ்தலத்திற்கு நான் இறங்குகிறதை எப்படி ஆண்டவர் காண்பிப்பாராம்? அவனை மறுபடியும் ஒரு பெரிய மேட்டின் மீது கொண்டு போய் நிறுத்தி அவனுடைய வாழ்க்கையை கட்டி அவனுடைய வாழ்க்கை அரண்மனை முன்போல நிலைப்படும். அப்படின்னா நில குலைஞ்சி போன அவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு பிறகு நிலைநிறுத்தப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நில குலைஞ்சி கிடக்கிறவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு மறுபடியும் மேட்டின் மேலே அரண்மனை போல நிலைப்படுமாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு பிறகு ராஜ வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு என்னப்பா, அவன் ராஜ வாழ்க்கை வாழ்கிறான். இன்னைக்கு பிறகு யாரெல்லாம் ஒன்று அற்பமாக நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால் ராஜ வாழ்க்கை வாழும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வீட்டில் எழுந்தருளி வருகிறார். உன் பிள்ளைகளுடைய எல்லா சிறையிருப்பை திருப்பி உன் வாசஸ்தலக்குள்ளே அவர் வந்திருக்கிறதனுடைய அடையாளமாக முதல்ல எல்லாருடைய பாண்டேஜஸ் தான் கலட்டி விடுகிறார்.
ஆண்டவர் வந்ததுக்கப்புறம் ஒருத்தன் விடுதலை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு ஜெபிக்க முடியலை, எனக்கு துதிக்க முடியலை, எனக்கு நல்லது நினைக்க முடியலை, எதுவும் பண்ண முடியாது. முதல்ல அந்த பாண்டேஜஸ் எல்லாம் ஒட்டைக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களையும் செய்வினைகளையும் மாந்திரிக கட்டுகளையும் ஆண்டவர் ஒட்டச்சி ஆண்டவரை விட்டு தூரமாய் நின்ற உன் சந்ததியாரை ஆண்டவருக்கு நெருக்கமாய் கொண்டு வந்து மேட்டின் மேலே ஒருவர் அவனை இழுத்து போடாத வரைக்கும் உட்கார வச்சு ஆண்டவர் அரண்மனை வாழ்க்கை அவனுக்கு கொடுத்து அந்த வாழ்க்கையை இனி நிலை நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னேன். உன் வாசஸ்தலத்தை குறித்து நீ விசாரிக்கும் பொழுது நீ குறைவை காண மாட்டாய். உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் என்று சொன்ன தேவனே, என் பிள்ளைகளுடைய வாசஸ்தலத்தில் என்னென்ன குறைவுகள் உண்டு என்று உமக்கு தெரியும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் அநேக வருஷமாய் ஒரு நல்ல திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு. இன்னும் ஆசீர்வாதமான ஒரு இல்லற வாழ்க்கை எனக்கு அமையலையே, வயசு ஏறிட்டே போகுது, பார்க்குறவங்க எல்லாம் வேண்டான்னு சொல்றாங்களே, காலகாலத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் என் குடும்பத்தில் நடக்கலையே, அது ஒரு பெரிய குறையாய் என் வீட்டில் இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரே, என் பிள்ளைங்க கண்ணீரோட வந்திருக்காங்கப்பா, முடியெல்லாம் நிறைஞ்சி போச்சுன்னு சொல்லி பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்குள்ளே இன்றைக்கு நீர் வாசம் செய்து இவர்கள் கூடாரத்தை குறித்து வாசஸ்தலத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டாய் என்று சொன்னீரே. இந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாகும்படி நிறைவான ஒரு மணவாட்டியை எங்க வீட்டு மணமகனுக்கு கொண்டு வாரும். நிறைவான ஒரு மணவாளனை எங்க வீட்டு மணவாட்டிக்கு நீர் கொண்டு வாரும். ஒரு எலியேசரை நீர் இப்பொழுது அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதற்காக உங்களுக்காக ஒரு எலியேசர் புறப்பட்டு விட்டார். உன் வீட்டு ரெபேக்காவுக்காக, உன் வீட்டு ஈசாக்குக்காக எலியேசர் புறப்பட்டாச்சு. நேர்வழியாய் நடத்தி கொண்டு வருகிற ஆவியானவர் உன் வீட்டிலே நேர்வழியாய் ஆண்டவருடைய திட்டத்தின்படியான மனுஷனை அழைத்து கொண்டு வந்து ஏசப்பாவுடைய தலைமையில் உன் வீட்டு கல்யாணம் நடக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. சில பிள்ளைகளுக்கு திருமணமாகி பல வருஷம் ஆச்சு, இன்னும் ஆசீர்வாதமான ஒரு பிள்ளை இல்லை. 5 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வருஷங்களை எண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஆனா எண்ணுறதுக்கு ஒரு குழந்தை கூட கிடைக்கல டாடி. எவ்வளோ மருத்துவங்கள் எல்லாம் என் பிள்ளைங்க செய்துட்டாங்க டாடி, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க, எவ்வளோ முயற்சி எடுத்துட்டாங்க, எல்லாம் வீணான நிலைமையில் என் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையூட்டுகிற ஒரு வார்த்தை சொல்லிவிட்டீர். உன் வாசஸ்தலத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது இனி குறைவை காண மாட்டாய் என்று சொல்லிவிட்டீரே. இந்த வார்த்தை என் பிள்ளைகளுடைய இருதயத்தை தேற்றினதற்காய் நன்றி. பிராண உற்பத்தி கால திட்டத்திலே அருமையான பிள்ளையை அணைத்திருப்பாய் என்று அன்றைக்கு சுனேமி ஆளுக்கு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை இப்பொழுதும் கற்பனத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறீர். பிராண உற்பத்தி கால திட்டத்திற்கு நீ ஆயத்தமாக, எந்த மருந்தோ எந்த மெடிசனோ எந்த விதமான மருத்துவமோ இல்லாதபடிக்கு இயற்கையாக பிராண உற்பத்தி கால திட்டத்திலே அருமையான பிள்ளையை நீ அணைத்திருக்கிறதை உன் விசுவாச கண்களில் இப்பொழுது பார். இனி அதை உன் சொந்த கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044
24547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.